பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 7 உள்ள 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள்ல முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காமராஜர் சாலையில் மெரினா கடற்கரைக்கு எதிரே உள்ள காமராஜர் சாலையில் அவர்கள் போராட்டம் நடத்த வருவதாக போலீசாருக்கு முன்னதாகவே தகவல் கிடைத்து போலீசாரும் பெருமளவுல இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் திடீரென்று வந்து சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை கைது செய்ய முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் போலீசார் கைது செய்வதற்கு அவர்கள் ஒத்துழைக்காத ஒரு சூழல் உருவானது. இதனால் குண்டுக்கட்டாக அவர்களை தூக்கி போலீசார் வந்து கைது செய்ய வேண்டிய நிலை உருவானது. இங்கு பெண் தூய்மை பணியாளர்கள் அதிக அளவில் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய உறவினர்களும் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம், எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அவருடைய போராட்டத்திற்கு அனுமதி பெறக்கூடிய போராட்டங்களுக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்த நிலையில்தான் இவர்கள் திடீரென்று பல்வேறு வடிவங்கள்ல தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திடீரென்று தற்போது நூற்றுக்கணக்கானோர் இங்கு வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக 10 நிமிடத்துக்கு மேலாக இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் ஒரு பகுதியில போலீசார் இந்த சாலை 3-4 வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சாலை என்பதால் ஒரு வழி பகுதியாக வாகனங்களை போலீசார் வந்து திருப்பி அனுப்பக்கூடிய காட்சி நிகழ்ந்து வருகிறது. மாநகர பேருந்துகள் இவர்களை கைது செய்து அழைத்து செல்வதற்கு தயார் நிலையில் இருந்தது. அந்த வாகனங்கள் மூலமாக தற்போது இவர்களை கைது செய்து போலீசார் அழைத்து செல்கிறார்கள். தொடர்ச்சியாக கைது செய்வதற்கு போலீசார் அழைத்தும் அவர்கள் முன்வராத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு புறமாக 10 பேர் 20 பேர் சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில மறுபுறம் போலீசார் இவர்களை கைது செய்யும் போதே சாலையின் இன்னொரு பகுதியில அவர்கள் சென்று 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கான காரணம் சென்னை மாநகராட்சியில பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்துதான் அவர்களுடைய இந்த போராட்டமானது தொடர் போராட்டங்களாக அவ்வப்போது அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் திடீரென்று அனுமதி இல்லாமல் திடீரென்று இந்த சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். போலீசாரும் தொடர்ச்சியாக கைது செய்து அழைத்து செய்ய முற்பட்டாலும் 20 பேர் 30 பேர் என தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அந்த சாலையில் அமர்வதால் அவர்களை கைது செய்து அழைத்து செல்வதில் போலீசாருக்கு ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. ஒருவர் கூட நேரடியாக கைதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இங்கு உருவாகி இருக்கிறது. இந்த காமராஜர் சாலையில தொடர்ச்சியாக பேருந்துகள் இந்த பகுதியில செல்லக்கூடிய நிலையில போக்குவரத்தும் சற்று நெரிசலாக காணப்படுகிறது. இருப்பினும் போலீசார் அவர்களை முழுமையாக கைது செய்து அழைத்து செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதலாக போலீசார் வரவழைப்பதற்கும் காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த பகுதியில வருகை தந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை கைது செய்து இந்த சாலையை முழுமையாக கிளியர் செய்ய வேண்டும் என்று உயரதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதின் பேரில் தான் அவர்களை கைது செய்து கைதுக்கு ஒத்துழைக்காதவர்களை துண்டுக்கட்டாக தூக்கிச் செல்வதற்கான முயற்சியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.